ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மீரிஸ் கிச்சன் அண்ட் லேர்னிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான செட்டிநாடு எறா தொக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம எறாவை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்துக்கலாம். முதல்ல இதுக்கு 10 காஞ்ச மிளகா, 3 ஸ்பூன் மல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்க. இப்போ இது எல்லாமே நம்ம வறுக்க போகிறோம். ஒரு வெறும் வானல் வச்சு இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு 1 by 1 நம்ம வறுத்துக்கலாம். முதல்ல மல்லி போட்டு நல்லா வறுத்துக்கங்க. மல்லி கொஞ்சம் நல்லா வறுபட்டு வந்த உடனே மற்ற இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாவும் கருவேப்பிலை மட்டும் கடைசியாக போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரும்போது இதோடைய அரோமா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கின உடனே கருவேப்பிலையும் மிளகாவும் போட்டு அதையும் சேர்த்து வறுத்துக்கங்க. இது தாங்க செட்டிநாடு மசாலா. இதை நீங்கள் ஒரு கரெக்டான ரேஷியோவில் எடுத்து நல்லா வறுத்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா செட்டிநாடு கோழி வறுவல், செட்டிநாடு மட்டன் மசாலா, செட்டிநாடு எக் கிரேவி, இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஷ்ஷஸ்க்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இப்போது அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து கருவேப்பிலை, 150 கிராம் ஆனியன், 2 பெரிய வெங்காயம் நான் எடுத்துருக்கிறேன். இது நல்லா வதக்கிக்கங்க. இது நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கினோன்னாக்கா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கினா சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா இது வதங்கி வர ஸ்டேஜில் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகும் போது 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுவும் நல்லா வதங்கி வர டைமில் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கி ஒரு நல்ல ஒரு ப்ரௌனிஷ் வரும்போது 150 கிராம் டொமேட்டோ எடுத்துருக்கிறேன், அதாவது தக்காளி, ஒரு 3 தக்காளி போல் நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கிறேன். அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற எறாவும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். எறா நல்லா சுத்தம் பண்ணிக்கங்க. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா பரட்டி விடுங்க. இது வெந்து வர்றதுக்கு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 50 ml கர்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதாவது தயிர் ஒரு 50 ml போல் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பரட்டி விடுங்க. இது நல்லா கொஞ்சம் சுருண்டு அந்த நீரெல்லாம் வற்றி வரும்போது நம்மளுடைய செட்டிநாடு எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. மேலே சூப்பரான ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை தூவி இறக்கிடுங்க. பாருங்கள், நம்மளுடைய எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இதோடைய நிறை குறைகளை நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.